தந்தையே, தேசத்தில் பஞ்சம் கொடிதாயிருக்கிறது. கிணறும் வற்றி விட்டது, விளைச்சலும் குறைந்து விட்டது. ஆம், இப்படியே சென்றால் நாம் உயிர் வாழ்வதே கடினமாகிவிடும் போல் இருக்கிறது. ஆம், நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். தந்தையே, எகிப்திலே தானியம் மிகுதியாக உண்டென்று கேள்விப்பட்டேன். நாம் உணவில்லாமல் சாகாதபடிக்கு அவர்களிடமிருந்து தானியங்களை வாங்கலாமே. ஆமாம், எகிப்து மன்னன் தானியங்களை விநியோகம் செய்ய தனியாக ஒரு அதிபதியை அமர்த்தியிருப்பதாக கேள்விப்பட்டோம். நல்லது. அப்படியென்றால் நீங்கள் எல்லாரும் உடனடியாக புறப்படுங்கள். நம்மிடத்தில் இருக்கின்ற பொன்னையும் வெள்ளியையும் அவர்களிடத்தில் கொடுத்து தானியங்களை பெற்றுக்கொண்டு வாருங்கள். நாங்கள் எல்லோரும் சென்றால் உங்களை யார் கவனித்துக் கொள்வது? அதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் சென்று வாருங்கள். பென்யமீன் மாத்திரம் என்னோடு இருக்கட்டும். ராகேல் பெற்ற பிள்ளைகளிலே இவனையும் இழக்க நான் தயாராக இல்லை. போங்கள், போய் தானியம் கொண்டு வாருங்கள். ராகேலுக்கு பிறந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் அவருக்கு பிள்ளைகளா? அப்படியென்றால் நான் எல்லாம் யார்? போதும் சிமியோன், போதும். நம்முடைய பொறாமையினால் யோசேப்பை இழந்தோம். அதையே நம் தந்தையால் இன்னும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மீண்டும் நம் எரிச்சலினால் இன்னொரு தவறு செய்ய வேண்டாம். வாருங்கள், முதலில் நாம் எகிப்துக்கு செல்வோம். பிரபு, தாங்கள் எதையோ தீவிரமாக யோசிப்பது போல் தெரிகிறது. ஆமாம் சாப்ரா, தேசம் முழுவதும் பஞ்சம் கொடிதாயிருக்கிறது. என் தகப்பனும் என் சகோதரர்களும் எப்படி இருக்கிறார்களோ அதை நினைத்துதான் கவலையாக இருக்கிறது. பிரபு, அவர்கள் நலமாக இருப்பார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். சாப்ரா, உன்னை போல் ஒருவன் எனக்கு பிரதானியாக கிடைத்ததற்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும். அப்படி இல்லை பிரபு, உங்களுக்கு பணிவிடை செய்ய நான் தான் தவம் செய்திருக்க வேண்டும். சரி வா சாப்ரா, நாம் போய் மக்களின் குறைகளை கேட்டறிவோம். மகாபிரபுவே வணக்கம். ஏன் பிரபு, உங்கள் முகம் வேறுபட்டிருக்கிறது? அவர்கள்தான் என் சகோதரர்கள். அப்படியா? அவர்களை நம் இல்லத்திற்கு அழைத்து செல்வோமா பிரபு? இல்லை, வேண்டாம். அவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. நான் பார்த்துக் கொள்கிறேன். எழுந்திருங்கள். யார் நீங்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? பிரபு, நாங்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம். இல்லை, உங்களை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. நீங்கள் வேவுக்காரர். தேசம் எங்கே திறந்திருக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள். அப்படியல்ல ஆண்டவரே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். பிரபு, நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நேர்மையானவர்கள். இல்லை, நீங்கள் எகிப்தை வேவு பார்க்க வந்த ஒற்றர்கள்தான். இல்லை பிரபு, நாங்கள் 12 சகோதரர்கள். நாங்கள் கானா நாட்டை சார்ந்த ஒரு தகப்பனுடைய புத்திரர். 12 சகோதரரா? 10 பேர் தானே இருக்கிறீர்கள். மற்ற 2 பேர் எங்கே? ஒருவன் காணாமல் போனான், மற்றொருவன் தந்தையிடம் இருக்கின்றான். அப்படியென்றால் உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் மாத்திரமே நீர் ஒற்றர்கள் அல்ல என்று நான் ஏற்றுக்கொள்ள முடியும். பிரபு, எங்கள் குடும்பங்கள் பசியால் வாடுகின்றனர். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஒன்று செய்வோம். நீங்கள் தானியத்தை பெற்று சென்று பசியால் வாடுகின்ற உங்கள் குடும்பங்களுக்கு கொடுங்கள். உங்களில் ஒருவன் மாத்திரம் இங்கே காவலில் இருக்கட்டும். நீங்கள் உண்மையுள்ளவர்களானால் உங்கள் இளையவனை அழைத்து வந்துவிட்டு இவனை விடுவித்துக் கொள்ளுங்கள். யார் அங்கே? அவனை பிடித்து காவலில் போடுங்கள். நீங்கள் செல்லுங்கள். சென்று உங்கள் இளையவனை அழைத்து கொண்டு வாருங்கள். சாப்ரா, நான் சொன்ன வண்ணம் தானியத்தையும் அதனோடே அவர்கள் கொண்டு வந்த பணத்தையும் வைத்தாயா? ஆம் பிரபு. பிரபு, உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. முதலில் உங்கள் சகோதரர்களை கடினமாக நடத்தினீர்கள், பின்பு அவர்கள் பணத்தை அவர்களுக்கே கொடுத்து அனுப்பிவிட்டீர்கள். பிரபு, உங்கள் சகோதரர் மீதுள்ள கோபத்திலா நீங்கள் வீட்டை விட்டு வந்தீர்கள்? நான் வரவில்லை சாப்ரா, அவர்கள்தான் என்னை விரட்டிவிட்டார்கள். என்ன சொல்கிறீர்கள் பிரபு? ஆமாம் சாப்ரா, எங்கள் குடும்பம் கானான் தேசத்தில் பெரிய குடும்பம். ஆனாலும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஒரு நாள் என் 10 சகோதரர்களும் ஆடு மேய்க்க சென்றார்கள். நானும் இளையவனும் வீட்டில் இருந்தோம். அப்போது யோசேப்பு, தந்தையே, என்ன காரியம்? மகனே, உன் சகோதரர்கள் சீகோமிலே ஆடு மேய்க்க சென்றார்கள். ஆகவே நீ போய் அவர்கள் மந்தைகள் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு சொல். சரி தந்தையே, நான் போய் வருகிறேன்.
தோ சொப்பனக்காரன் வாரான். அவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கிறது. அவனை இன்று எப்படியாவது கொண்டு விட வேண்டும். வேண்டாம், அவனை கொல்ல வேண்டாம். நீங்கள் அவன் மேல் கை வைக்காதீர்கள். நாம் அவனை இந்த குழியிலே போட்டு விடுவோம். அதோ பாருங்கள், இஸ்மவேலர்கள் வருகிறார்கள். அதற்கு போது என்ன? நாம் யோசேப்பை கொன்று அவன் இரத்தத்தை மறைக்க வேண்டாம். அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று விடுவோம். அப்போது இரத்தப்பழி நம் மீது சுமராதிருக்கும். அதுவும் நல்ல யோசனை. நாம் அப்படியே செய்வோம். இப்போது புரிகிறதா நான் எப்படி இங்கே வந்தேன் என்று? ஆம் பிரபு, ஆனாலும் உங்களுக்கு உயர்ந்த மனதுதான் பிரபு. நானாக இருந்திருந்தால் அவர்களை இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அலைய விட்டிருப்பேன். அவர்களை கடினப்படுத்துவதால் எனக்கென்ன லாபம்? அவர்கள் என் இரத்தம், என் மாம்சம். அவர்களை வேதனைப்படுத்துவது என் தந்தையை வேதனைப்படுத்துவதற்கு சமம். பிரபு, ஏன் உங்களை சொப்பனக்காரர் என்று அழைத்தார்கள்? நான் சிறுவயதாக இருக்கும்போது என் தகப்பனும் என் சகோதரர்களும் என்னை வணங்குவது போன்று பொருளுடைய சொப்பனம் கண்டேன். அதை அவர்களிடம் கூறினேன். அதனால்தான் என்னை அவ்வாறு அழைத்தார்கள். பிரபு, நீங்கள் இப்பொழுதுதான் சொப்பனங்களுக்கு பொருள் கூறுவீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் சிறு வயதிலிருந்தே உங்கள் திறமை உங்களுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாம் கடவுளின் கிருபை. அவர்தான் சிறையிலிருந்த என்னையும் அதிபதியாக மாற்றியிருக்கிறார். சிறையிலும் இருந்தீர்களா பிரபு? எதற்காக? இஸ்மவேலர்கள் என்னை போத்திபாரிடம் விற்றார்கள். அவர் இல்லத்தில் நான் பணி செய்தேன். அப்போது அவருடைய மனைவியின் சிற்றின்பத்திற்கு இணங்க மறுத்து விலகி ஓடியதால் கிடைத்த சிறிய பரிசுதான் சிறை தண்டனை. எல்லாம் கடவுளின் சித்தம். சரி பிரபு, நீங்கள் ஓய்வெடுங்கள். நான் உங்களை பின்னர் சந்திக்கிறேன். சரி சாப்ரா, சகோதரன் சிமியோனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பிரபு, உங்கள் சகோதரர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். இளையவன் வந்திருக்கிறானா? ஆமாம் பிரபு. மேலும் நாம் தானியத்துடன் சேர்த்து வைத்த பணத்தையும் கொண்டு வந்துள்ளார்கள். அதை நீ அவர்களிடமிருந்து வாங்க வேண்டாம். நீ ஒன்று செய், அவர்களை இங்கே வர சொல். உள்ளே வாருங்கள். சகோதரரே, நான் தான் யோசேப்பு. யோசேப்பா? என் கிட்டே வாருங்கள். நீங்கள் எகிப்திற்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் யோசேப்பு நான் தான். என் அண்ணன் யோசேப்பா? ஆமாம், என்னை நீங்கள் இங்கு விற்று போட்டதற்காக மனம் கலங்க வேண்டாம். உங்கள் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை, பழிவாங்கும் எண்ணமும் இல்லை. எங்களை மன்னித்து விடு யோசேப்பே. உங்களை மன்னிக்க நான் என்ன கடவுளா? இந்த பஞ்ச காலத்திலே உங்களை போஷிப்பதற்காக கடவுள் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பியிருக்கிறார். ஆகவே நீங்கள் என் தந்தையிடம் சென்று உங்கள் மகன் யோசேப்பு சொல்லுவது இதுவே: கடவுள் என்னை எகிப்து முழுமைக்கும் அதிபதியாக நியமித்துள்ளார். எனவே நீங்கள் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுங்கள். அதே போன்று நீங்களும் உங்கள் பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு அங்கே இருக்கிற கோசேன் நாட்டிற்கு வாருங்கள். நான் உங்களை பாதுகாப்பேன். இப்போது சென்று இங்கு நடந்தவற்றை தந்தைக்கு தெரியப்படுத்துங்கள். சாப்ரா, உடனடியாக சென்று இவர்களுக்கு மாற்று வஸ்திரங்களையும் பதார்த்தங்களையும் தின்பண்டங்களையும் கொடுத்து அனுப்பு. மேலும் என் தந்தையும் அழைத்து வர வண்டியையும் அனுப்பு. உத்தரவு பிரபுவே. நீங்கள் வழியிலே ஒருபோதும் சண்டை போடாமல் மகிழ்ச்சியாக சென்று வாருங்கள். பிரபு, நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிகிறது. ஆமாம் சாப்ரா, நீண்ட நாள் கழிந்து என் தந்தையை சந்திக்கப் போகிறேன். பிரபு, உம் தந்தை மீது அவ்வளவு பிரியமோ? எல்லா மகன்களுக்கும் தந்தை என்றால் பிரியம்தான். ஆனால் அதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஆகிலும் என் தந்தை மிகவும் நல்லவர், கடவுளுக்கு பயந்தவர். சிறிய வயதிலேயே நான் என் தாயை இழந்தவன். ஆனாலும் என் தகப்பன் என்னை மிகவும் பாசமாக வளர்த்தார். அனைத்து சகோதரர்களை விடவும் என் மீது அதிக கரிசனை வைத்தார். அதுவே என் மீது எரிச்சலை வளர ஒரு காரணமாயிருந்தது. என் இளமை பருவத்தில் நான் என் நேரத்தை அவரோடு செலவிட முடியவில்லை. ஆனாலும் அவருடைய முதுமை பருவத்தில் அவரை கவனிக்க வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவேன். யோசேப்பு? சகோதரனே, அப்பா வந்து விட்டாரா? தந்தை உன்னை கோசேன் நாட்டிலே வந்து சந்திக்க கூறி அனுப்பினார். சாப்ரா, ரதத்தை ஆயத்தப்படுத்து. உத்தரவு பிரபுவே. தந்தையே. மகனே யோசேப்பு,
நான் உன் முகத்தை கண்டேன். எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும். அப்படியல்ல தந்தையே, இந்த கொடிய காலத்தில் உம்மை பாதுகாக்கும்படியே கடவுள் என்னை முன்னமே இங்கு அனுப்பியிருக்கிறார். யோசேப்பு, கடவுள் என்னை இந்த தேசத்திலே அமைதியின் கருவியாய் உருவாக்கியதை எண்ணி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன்.